ரொம்ப ஒல்லியாக இருக்கார். அந்த அட்டை பாக்ஸ் எல்லாம் இருக்கும் பாருங்கள், அட்டை பாக்ஸ் கிடையாது, பெரிய பெரிய பாக்ஸ்லாம். தேங்க்யூ விஜய் பிரதர், தேங்க்யூ ஸோ மச். ரமேஷ் ஹாய் வணக்கம். அந்த பெரிய பெரிய லோடு பாக்ஸ் இருக்கும் இல்லைங்களா, இங்கேருந்து வேறு இடத்துக்கு கேரி பண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுக்குறது, அந்த பாக்ஸ் எல்லாம் வந்து தள்ளுவாங்க. பாக்ஸ்ன்னு சொல்ல முடியாது, அதை எப்படி சொல்லுவாங்க, அட்டை பாக்ஸ் சொல்லுவாங்களா, இல்லை அது உள்ள எப்படி சொல்லுவாங்கன்னு எனக்கு சொல்ல தெரியல. ரொம்ப ஹெவியாக இருக்கும். அந்த மாட்டு வண்டி மாதிரி ஒரு வண்டி இருக்கும். அதை மாடு இல்லை, மாட்டு ஆமாம், இல்லாமல் ஒரு ரிக்ஷா வண்டின்னு நினைக்கிறேன். அதை இழுத்துட்டு போகும்போது பார்க்கவே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அந்த வெயிலில் சத்தியமாக சொல்கிறேன் பாருங்கள், நடக்கவே கஷ்டப்படும் போது அவங்க அதெல்லாம் பார்க்குறப்போ மனுஷாலோட ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் எப்படி சொல்ல முடியும். பணம் தாங்க எல்லாம். நான் சிம்மராசி இல்லை மகரம். இப்படி தாங்க வாழ்க்கை தீர்மானிக்குது. டாடிமா எஸ்கேடின்னு இருப்பார்ல, அவர் வந்திருக்காரு. இன்னும் ரொம்ப நாள் கழித்து கேட்டார். கேப்டனை கேட்டதா சொல்லுங்கன்னாரு. மிட் நைட் காஃபினாலே எனக்கு அவர் ஞாபகம் தான் வருதுன்னு சொன்னார். தெரியல, கமெண்ட்ஸ் அப்படியே நிற்கிது, தெரியலையே இருக்காங்களா இல்லையான்னு தெரியல. எஸ் ஹாய் கார்த்தி. எஸ்கேடி இருக்கீங்களா, போயிட்டீங்களா? போகிறேன்னு சொல்கிறதில்ல. ஃபீல் பண்ணலைங்க, சொல்கிறேன். பணம் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்குது இல்லையா, பணம் தான் எல்லாரையும் உருவாக்குது, ஒன்றுமே இல்லாமல் ஆக்குது. இருக்கார் ஆல்ரெடி, அவரை கொஞ்சம் காமிங்கலன்னு சொல்லியிருக்காரு. வருவாங்க, இருங்க வருவாங்க விஜய் பிரதர். இனி இரவு வணக்கம். தேங்க்யூ பாலராஜா, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ தமிழன் பிரதர், நன்றி. பத்தாத குறைக்கு இந்த ஏமாத்துற கூட்டம் வேறு இப்போ அதிகமாக உட்காந்துக்கிட்டு, எப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எப்படின்னா முன்னுக்கு வருவோம் கஷ்டப்பட்டுன்னு நினைக்கிற ஒரு கூட்டம், எப்படியாச்சும் நம்ம முன்னுக்கு வந்துடணுன்றது ஒரு கூட்டம், எவன் எப்படி போனாலும் பரவாயில்ல அவனை அடித்து பிடிங்காச்சும் முன்னுக்கு வரணுன்றது ஒரு கூட்டம். இந்த பல கூட்டத்து மத்தியில் வாழ்கிறது இருக்குது பாருங்கள். ஐயோ வேணாம் வருவார், இருங்க கூப்பிட்றேன். தாடி வச்ச ஹீரோவா டாடி? தாடி வச்ச ஹீரோவா வந்துட்டார். டாடி உனக்கு சேர் ஒன்று எடுத்து வாடா, 3 சேர் உள்ளே இருக்க, ஒன்று பிரித்து எடுத்துகிட்டு வரியா? அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படிதான் முன்னுக்கு வர்றது, எப்படிதான் கஷ்டப்படுறதுன்னு யோசிச்சா, அவங்க எவன் செல்ல எப்படி நம்ம இங்கே உட்காந்துக்கிட்டு அங்கேருந்து பிடுங்கிறது, இவங்ககிட்டேருந்து இப்படி பிடுங்கலாமா, இல்லை அவனை மிரட்டி வாங்கலாமா, இவனை இப்படி பண்ணி வாங்கலாமா, இப்படி யோசிக்கிற ஒரு கூட்டம் இருக்குது. இவங்ககிட்டதெல்லாம் தப்பிக்கிறதுக்குள்ளே அதுவும் பார்த்திங்கன்னா ஆச்சரியமாக இருக்குங்க. ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 10 ரூபா கொடுக்கறதுக்கு பாக்கெட்லேருந்து எடுக்க மனசு வராதவங்கள பிடுங்குறாங்க, லட்சக்கணக்கில் அசால்ட்டாக கொடுக்குறாங்க. அது என்ன சொல்கிறது, எல்லாரும் நல்லா இருக்காங்க. சரி 5 பேர் இருக்காங்க, பயங்கர வாழுத்தனம் பண்ணுறாங்க. வீட்டையே திருப்பி போட்டு குப்பை தொட்டியாக இருக்குது, எங்கள் வீடை க்ளீனே பண்ண முடியாது, அந்த அளவு பண்ணுறாங்க. நம்ம பெருக்கிட்டு இப்படி திரும்புறதுக்குள்ளே திருப்பி கிழிச்சு போட்டு கடிச்சு போட்டு துப்பி போட்டு பிச்சு எடுக்கிறாங்க. நானும் கவர்மெண்ட் ஜாப் தான், பட் 60 மேலே லைஃப் நல்லா வந்து பிரச்சனை இல்லை. இப்போ நாம் ஃபேமிலி நல்லா இருக்கணும். கரெக்டாக சொன்னீங்க. இல்லை இப்போது எப்படி இருக்குன்னா 60 வயசுக்கு மேலே நல்லா, அதுதான் நான் சொல்ல வரேன். இன்றைக்கி 30 வயசில் இப்போது நான் இருக்கேன், என்னோடய வயசுலேயே ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க வாழ்கிற வாழ்க்கை என்னால் வாழ முடியலன்றது, அது ஒரு மன வலி இருந்தால் கூட அதுக்காக நம்ம அதையே நினச்சிட்டு நம்ம வாழ்க்கையை தொலைச்சிடக்கூடாதுல்ல. நம்ம வாழ்க்கை இதுதான் ஆயிடுச்சு. கடைசியாக போட்ட ஸ்டார்ட் தான் பார்த்தேன். தேங்க்யூ ஸோ மச் விஜய் பிரதர், தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு போஸ்டாச்சும் எனக்காக பாருங்கள், எனக்கு பிடிச்சவங்க. நீங்கள்லாம் பார்க்குறீங்க ரைட்டில் தான் நான்லாம் போஸ்ட் போட்டுட்ருக்கேன். தெரியும் வாழு பசங்க. சூப்பராக இருக்குது பிரதர். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, ஏன்னா மழை விட்டு விட்டு பெய்யுதில்ல, கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது.